ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் விஸ்டம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது என்னென்னா, அது சிவன் கோயில் எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூரில் மதுக்கரன்ற ஒரு இடத்துல மரக்கடன்ற இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணியாச்சு. ஸ்டாண்டை தாண்டி இப்போ கோயிலுக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். இது வந்து கூகுள் மேப்பை பார்த்து போனால் ஒரு ஒத்தையடி பாதையை கொண்டு போய் விட்டுருச்சு. போகிற வழியில் ஒரு குதிரை இருந்தது, பாருங்கள் தான் குதிரை. மாடு கட்டி போட்டிருக்க மாதிரி குதிரையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இந்த மேப்பில் பார்த்து நாங்கள் போனால் ரோடு மாதிரி காமிச்சிது. இங்கே வந்து பார்த்தா ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. நல்ல வேளை காரில் யாரும் ரூட்லாம் போட்டு வந்துடாதீங்க. கார்லலாம் போனால் இந்த மாதிரி ஒத்தையடி பாதையில் மாட்டிக்குவோம். நாங்கள் மேப்பை பார்த்து தான் போனோம். இங்கே பாருங்கள், ஒத்தையடி பாதை ஏதோ காட்டுக்குள்ளே பூந்து போகுது. பைக்கு தான் போட மாட்டுக்கு. பைக்கு போகிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் நாட்டுக்கு. அப்படியே ஒத்தையடி பாதையிலே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் பூ மார்க்கெட்டில் இறங்கினோம். அங்கேருந்து நடந்தே வந்தோம். ஆனால் நீங்கள் மரப்பாலம்ன்ற ஒரு மரக்கடன்ட்டு ஒரு இடம் இருக்குது. மதுக்கரை மரக்கடன்ட்டு ஒரு இடத்துல இறங்குனீங்கன்னா அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். நீங்கள் பாருங்கள், கோயில் போக கிட்டே வந்துகிட்டே இருக்குது. அந்த மலை மேலே இருக்கு பாருங்கள், அதான் கோயில். நம்ம இப்போ ரோடு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. கோயிலுக்கு போகிற வழி இந்தாண்டன்ட்டு போட்டிருக்காங்க, அதில் போவோம். இப்போ கிராஸ் ஆகி வந்தாச்சுங்க, கோயில் தெரியுது. இது வந்து கோயிலோட அடிவாரம், அந்த இடம் தெரியுது பாருங்கள். போகலாம். இப்போ நம்ம கோயிலோட அடிவாரத்தை ரீச் பண்ணியாச்சு. செப்பல் இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க, அங்கே வந்து செப்பலை கழட்டி விட்டு போகலாம். அங்கே செப்பலை கழட்டி வரப்போ ஒரு அண்ணன் சொன்னாங்க, ரைட் சைடில் போங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு மலை ஏறுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அந்த கோயிலுக்கு ரைட் சைடில் ஒரு இடம் இருந்தது. இதான் அந்த மேலே போகிற வழி. இது வழியாக தான் மலைக்கு மேலே போகணும். 1000 படியோ ஏதோ சொன்னாங்க. நம்ம இப்போ ரைட் சைடில் போகலாம். அந்த சைடு என்னென்னு பாருங்கள், அங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது. இது ஏதோ ராமாயணமோ ஏதோ ஒரு காலத்தில் பீமனாமா, இதுதான் அவராட்டுக்கு. இந்த பீமன்ன்றவரோட ஸ்டாச்சு அது. அவரோட கால் பாதம் இருக்கும். அப்புறம் காமிக்கிறேன் நான். பாருங்கள், நம்ம சாப்பிட்ற மண்டபத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்தோம்னா கை கழுவுற இடம், தண்ணி குடிக்கிற இடம், சாப்பாடு எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அன்லிமிட்டடாக. நாங்கள் வரப்போ கொஞ்சம் தான் கூட்டமாக இருந்தேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைனில் நிற்கிறது உள்ளதான் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே கூட்டம் செம்ம கூட்டம் வந்துருச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்தது பாருங்கள். எல்லாம் எப்படி கீழே உட்காந்து அழகாக சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சும்மா யாருக்குமே தெரியாமல் கீழே வச்சுருது பாருங்கள். பொங்கல் எல்லாம் போட்டாங்க. அடுத்து சாப்பிட்டு கை கழுவிட்டு மறுபடியும் கீழே போயிட்டுருக்கோம். கீழே போயிட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். போனோம். பாருங்கள், அந்த இதுதான் அந்த ரைட் சைடு. அந்த மரத்துக்கு முன்னாடி ரைட் சைடில் போனீங்கன்னா அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க. போனீங்கன்னா சாப்பிட்டு மலையேறலாம். நாங்கள் காலை டைமில் போயிருந்தோம், அதனால் அன்னதானம் போட்டிருந்தாங்க. இதுதான் அடிவாரம். இது வழியாக தான் கோயிலுக்கு மேலே போகணும். வாங்க போகலாம். சரி, கேமரா கீழே வச்சு எடுத்தேன். அது நாங்கள் ஆங்கிளே பார்க்கல, யார் வராங்க வரலன்றதான் பார்க்கல. நான் பாட்டுக்கு அப்படியே கீழே வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போனேன். இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. உள்ளே போயாச்சு. படிக்கட்டு வந்துருச்சு. இது வழியாக அப்படியே மேலே ஏறுவோம். அதில் படிக்கட்டுலாம் பெயிண்ட் அடித்து நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. சுத்தமாக தான் இருந்தது இடம்லாம். மேலே போக அங்கங்கே தண்ணி குடிக்கிற இடமும் இருக்கும். தண்ணியும் குடிச்சிக்கலாம். வாங்க மேலே போகலாம். இந்த மலைக்கு வந்து எல்லாருமே போகலாம். பெரியவங்க சின்ன பசங்க வந்து எல்லாமே போகலாம். வெள்ளிங்கிரி மாதிரி கட்டுப்பாடுலாம் எதுவும் கிடையாது. யார் வேணாலும் போகலாம். இங்கே நார்த் இந்தியன்ஸு அதிக பேர் வந்துருந்தாங்க. போகிறப்ப பார்த்தோம் பாருங்கள், பாதி மலை ஏறியாச்சு. இங்கேருந்து வியூலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போகிறப்ப காலையில் ஒரு 6 மணி அந்த மாதிரி போனீங்கன்னா ஃபாக்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மலையை சுற்றி வெறும் ஃபாகாக இருக்கும். யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும் இந்த இடம். நாங்கள் போனது வந்து மதிய டைம்ங்கிறதுனால ஃபாக்லாம் எதுவும் இல்லை. இந்த இடம் தான் வந்து ரயில்வே வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின், ஒரு ஃபுல் ட்ரெயின் போகிறதே பார்க்கலாம். ட்ரெயின் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், பார்க்கலாம். சைட்லலாம் பாருங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் சைட்லலாம் மலை மேலெலாம் ஏறுறதுக்கு அலௌடு இல்லை. இதான் அந்த ரயில்வே வியூ பாயிண்ட் இருக்குங்களா, அது பாருங்கள். வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. போகிறப்ப இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம். பாருங்கள், என்னமோ கல்லுலாம் ஏதோ அடுக்கி வச்சுட்ருக்காங்க. அது என்னன்னு தெரில. என்னான்ட்டு நாங்களும் கேட்கலான்னு பார்த்தோம், யார்ட்டையும் கேட்கல. நிறையா பேர் இந்த சைடில் இறங்கி கல்லுலாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பாப்பா கூட இறக்கி வச்சுட்ருக்கோம். அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க, பார்த்தோம். அப்படி வளைஞ்சு மேலே போவோம்.
போகிற வழியில் இந்த மாதிரி உட்கார்றதுக்கும் இடம் இருக்கும். நீ நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டும் போகலாம். கோயில் வந்தாச்சாட்டுக்கு அந்த சிவசிவான்ட்டு எழுதியிருக்கு பாருங்கள், அந்த இடம் இது. இது வந்து ரீல்ஸ்லாம் ஃபேமஸாக இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் தான் ரீல்ஸில் நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கும், இந்த சிவசிவான்ட்டு எழுதியிருக்கிறது. இன்னும் லைட்லாம் போட்டிருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலாம் அலௌட் இல்லை. நாங்கள் அப்படியே கீழே வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். யாருக்கும் தெரியல உள்ளே, ஆனால் போட்டிருந்தாங்க கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாம் அலௌட் இல்லைன்ட்டு. நாங்கள் அப்படியே கீழே வச்சு தெரியாமல் எடுத்துக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். நாங்கள் அப்படியே அந்த ஐயர் எட்டி பார்த்தாரு, நாங்கள் அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதான் அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற வியூவு. சாமி ஸ்ட்ரைட்டாக எடுக்கலான்னு பார்த்தோம், எடுக்க முடியல. இதான் மலையோட ஃபுல் வியூவு மேலே இருந்து. இப்போ கீழே இறங்கி போனோம். ட்ரெயின் வர வீடியோ எடுத்தேன், காணும். இதில் ஃபுல் ட்ரெயினும் போகிறத பார்க்கலாம் அந்த மலையில். டைஸ்னு கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. இங்கே பாருங்கள், ட்ரெயின் வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். ஃபுல் பெட்டி முன்னாடி இருந்து கடைசி பெட்டி வந்து தெரியுது பாருங்கள் ட்ரெயின். ஃபோன் கேமராவில் வந்து ஃபுல்லையும் எடுக்க முடியல பாருங்கள், முன்னாடியிலேருந்து பின்னாடி வரணும். இப்போ கோயிலோட அடிவாரம் வந்தாச்சு. கோயிலோட அடிவாரம் வந்தாச்சு. ஏறுறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஆகும், நம்ம ஏறுறதை பொறுத்து. நம்ம நிப்பாட்டி ஏறினோம்னா ஏற முடியாது. ரைட்டு காய்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ.